தமிழ்நாட்டில் பிஜேபி ஒரு பெரிய மாற்றத்தை சில மீஸ்களுக்கு முன்பு நடத்தியது. கட்சியின் புதிய மாநில தலைவராக நயினார் நாகேந்திரன் நியமிக்கப்பட்டார். அண்ணாமலையை மாற்றி இவரை கொண்டு வருவதன் பின்னணி 2026 சட்டசபை தேர்தலை நேரடியாக நோக்கி எடுக்கப்பட்ட தந்திரமான முடிவு. நயினார் நாகேந்திரனின் பெலர்நமி போன்ற தரைத்தளம் அமைப்பு அனுபவம் இரண்டையும் பிஜேபி பயன்படுத்த முயல்கிறது. அவருடன் சேர்த்து இன்னொரு முக்கிய சேர்க்கை குஷ்பு சுந்தர். இவர் துணைத் தலைவராக உயர்த்தப்பட்டார். பிரபல முகம், ஊடக ஆளுமை, பெண்கள் வாக்காளர்களிடம் கொண்ட செல்வாக்கு, இதெல்லாம் பிஜேபிக்கு ஒரு புதிய திறவுகோல் போல. அதே நேரத்தில் அனுபவமிக்க வி.பி. துரைசாமி போன்ற சில நிரந்தர தலைவர்களையும் பதவியில் வைத்ததின் காரணம் தொடர்ச்சியும் நிலைத்தன்மையும். இப்படி அனுபவமும் புதிய முகங்களும் சேர்ந்த கலவையுடன் பிஜேபி தமிழ்நாட்டில் அமைப்பை வலுப்படுத்த தொடங்கியுள்ளது. மாவட்டம் முதல் பூத் வரை, பழைய உறுப்பினர்கள் முதல் புதிய காற்பணிகள் வரை எல்லாரும் ஒரே பாதையில் சேர்ந்து நடக்க ஏற்பாடு செய்யப்படுது. தமிழ்நாட்டில் போட்டி அதே மாதிரி கடினம். டிஎம்கே, ஏஐஏடிஎம்கே மாதிரி வேரூன்றிய பிராந்திய கட்சிகளுக்கு எதிராக பிஜேபி வேற மாதிரி ஒரு கதையை எழுத முயற்சி செய்கிறது. கோவில் தொடர்பு பிரச்சாரங்கள், டிஜிட்டல் காம்பெயின், யுவா கனெக்ட், கலாச்சாரம், மரபு, மதிப்பு எல்லாத்தையும் தொடும் முயற்சிகள். பிஜேபியின் தேசியத்திலான குரல் ஒரு பக்கம், தமிழ்நாட்டின் உணர்வு, மொழி, கலாச்சாரம் இன்னொரு பக்கம். இந்த இரண்டையும் இணைக்கும் பாலம் இந்த புதிய மாநில தலைமை தான். அடுத்த சில மாதங்கள் தமிழ்நாட்டில் பிஜேபிக்கே மிக முக்கியம். மக்கள் மனதில் இடம் பிடிக்கிறதா? தரை தூண்களை வலுப்படுத்துகிறதா? கூட்டணிகள் உருவாகுமா? இதெல்லாம் இந்த தலைமையின் ஆட்டத்தில்தான் தீர்மானப்படும். ஒரு கட்சி எங்க வளருது, எப்ப வளருது, எப்படி வளருது, இதில் மாநில தலைமைதான் கேம் சேஞ்சர். தமிழ்நாட்டில் பிஜேபியின் அடுத்த அத்தியாயம் இந்த புதிய அணியின் தோளில்தான் இருக்கிறது.